பக்தியிலேயே ரொம்ப எளிதான முறை நாம சங்கீர்த்தனம். ஆனா ரொம்ப ஒசத்தியான முறை அதே நாம சங்கீர்த்தனம் தான். அதுல வந்து நம்ம வந்து ஒரு வேடிக்கைக்கு சொல்றேன். நம்ம வந்து ஒரு கடல் அதுல நீந்தின்னு இருக்கோம். அதுதான் வந்து சம்சார சாகரம். அந்த கடல்ல 2 கப்பலை கொண்டு நாம நீந்திக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொன்னு தான் ரிலேஷன்ஷிப். 2மே தேவையில்லாத ஒரு கப்பல்கள். அந்த கப்பல்ல நம்ம நீந்தின்னு இருக்கோம். அந்த கப்பல்ல நம்ம நீந்தின அதுவும் ரொம்ப தப்பான முறையில் சென்றால் தான் அது தேவையில்லாது. அது சரியா போனா ஓகே. அந்த கடல்லயே நம்ம இருந்துடலாம். தப்பா போச்சுன்னா ஒரு மீன் நம்மள வந்து தாக்குமாம். அந்த மீன் பேரு தான் செல்ஃபிஷ். அந்த மீன் நம்மள தாக்கினா நமக்கு என்ன ஆயிடும்? அவ்வளதான். அந்த கடல்லயே விழுந்து, அந்த கடல்லயே எழுந்து, அந்த கடல்லயே இருந்துருவோம். அந்த கடல்லேருந்து வெளில போய் பகவான் அடையறதுக்கு ஒரு கடல் உண்டு. அதுதான் வந்து பக்தி சாகரம், டிவோஷன். அந்த ஒரு சாகரத்துல நம்ம நீந்தறதுக்கும் ஒரு கப்பல் உண்டு. அதுதான் வொர்ஷிப். அந்த பக்தியில வொர்ஷிப்புக்கு ஒரு எளிதான முறை என்னன்னா, நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் ஒசத்தி, அத நம்ம கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும்.